வடகொரியான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது மிசைகளும் கிம்யாங் அவர்களோட மிரட்டலும் தான். ஆனால் இப்போ அவர் செஞ்சிருக்கிற ஒரு காரியம் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு தலைவலியை உண்டாக்கி இருக்கு. ஒரு நாட்டினுடைய தலைவன் கொல்லப்பட்டா அந்த நாடு என்ன பண்ணும்? பொதுவாக போர் தான் நடக்கும். அந்த நாட்டினுடைய தலைவனுக்காண்டி அங்கே இருக்கிற இராணுவம் போரை ஆரம்பிப்பார்கள், போர் செய்வார்கள். ஆனால் வடகொரியாவில் நான் செத்தா அணு ஆயுதங்கள் தானாக கிளம்பி வந்து உங்களை அழிக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இப்போ கிம்யாங் அவர்கள் கொண்டு வந்திருக்கார். இதனால் என்ன ஆகும்? இதே இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதனால் எப்படியான விளைவுகள் ஏற்படும்? இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஏன் திடீரென்னு வடகொரியா இப்படி ஒரு முடிவை எடுக்கணும் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு கிளம்பும். இதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. போன பிப்ரவரி மாதம் அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமீனி அவர்களை தாக்குதலை நடத்தி கொண்டாங்க. இதை கவனிச்ச கிம்யாங் அவர்கள் ரொம்பவே கோவப்பட்டிருக்கார், ரொம்பவே அதிர்ச்சியாகி இருக்கார். ஏனென்றால் நாளைக்கு இதே மாதிரி ஒரு டீகேபிட்டலைசேஷன் ஸ்ட்ரைக், அதாவது தலைமையை மட்டும் குறிவச்ச தாக்குதலை நடத்துறது, அப்படி ஒரு தாக்குதலை கிம்யாங் அவர்களை குறிவச்சு தாக்குதலை நடத்தினா தன்னோட நிலைமை என்னாகும், தன்னுடைய நாட்டினுடைய நிலைமை என்னாகும் என்று இப்ப கிம்யாங் அவர்கள் யோசிச்சிருக்கார். அதோட விளைவுதான் இப்ப வடகொரியா கொண்டு வந்திருக்கின்ற புதிய அரசியலமைப்பு திருத்தம். இந்த புது சட்டத்தில் இருக்கிற ரொம்பவே ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? ஆட்டோமேட்டிக் நியூக்ளியர் ஸ்ட்ரைக். அதாவது ஒரு போர் நடக்கும்போது கிம்யாங் அவர்கள் கொல்லப்பட்டாலோ இல்ல எதிரி நாட்டு தாக்குதலால அவரோட கமாண்ட் சென்டர் அழிஞ்சு போனாலோ யாரோட உத்தரவும் இல்லாமலேயே அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள் தானாகவே அணு ஆயுதங்களை லான்ச் பண்ணும். சுருக்கமாக சொல்ல போனால் கிம்யாங் அவர்களோட உயிரான போயிட்டா, அவர் கொல்லப்பட்டா அடுத்த செகண்டே எதிரி நாடுகளோட முக்கியமான நகரங்கள் சாம்பலாகிற அளவுக்கு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை வடகொரியா லான்ச் பண்ணும். இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரியான ஒரு ஏற்பாடுன்னு சொல்ல முடியும். பட் இது நிறைய நாடுகளில் இருக்கு. அதாவது இப்போ ரஷ்யாவும் இப்படி வச்சிருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலை நடத்தி ரஷ்யாவை முழுமையாக அழிந்தாலும் ரஷ்யாவில் இருந்து நியூக்ளியர் மிசைல்ஸ் ஆனது எந்த நாடு தாக்குதலை நடத்திச்சதோ, முக்கியமாக அமெரிக்கா தான் இந்த தாக்குதலை நடத்துவார்கள். அமெரிக்கா இப்படி நியூக்ளியர் தாக்குதலை ரஷ்யாவுக்கு எதிராக செய்திருந்தால் ரஷ்யாவோட நியூக்ளியர் மிசைல்கள் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும். அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை ரஷ்யா பில்ட் பண்ணி வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இப்போ நார்த் கொரியா பில்ட் பண்ணி இருக்கிறார்கள். பட் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்றா, இங்கே தலைவர் கொல்லப்பட்டாலே இந்த தாக்குதலானது ஆட்டோமேட்டிக்காக இடம்பெறும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான மேட்டர் தான் கிம்யாங் அவர்கள் செய்திருக்கார். இத்தனை வருஷமா வடகொரியாவும் தென்கொரியாவும் என்னதான் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாம ஒன்று சேருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது வடகொரியா தரப்புலேருந்து அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை கிம் அவர்கள் குழி தோண்டு புதைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட புதிய சட்டத்தில் தென்கொரியா எங்களோட நிரந்தரமான பகை நாடு, அவங்க கூட ஒன்று சேர வாய்ப்பே இல்லைன்னு ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்க. இது ஒரு பக்கம் இருக்க, ராணுவ ரீதியாக சில மிரட்டல்களை வடகொரியா தரப்புலேருந்து கொடுத்திருக்கிறார்கள். புதுசாக ஒரு பீரங்கியை தயார் பண்ணி இருக்காங்க. இது 60 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே தாக்கக்கூடியது. இதோட முக்கியமான இலக்கு தென்கொரியாவோட தலைநகரமாக இருக்கிற சியோல் தான். வடகொரியாவோட எல்லையோரத்தில் இந்த பீரங்கியை வச்சா சியோல் நகரத்தை ஈஸியாக தரைமட்டமாக்க முடியும். அதே மாதிரி சோய் கயாங் என்கிற ஒரு பெரிய ஒரு கப்பலையும் ஜூன் மாதம் கடலில் இறக்க போகிறாங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னண்டா, இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் கிம்யாங் அவர்கள் அவரோட மகளையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருக்கும் அப்புறம், அதாவது கிம்யாங் அவர்களுக்கு அப்புறம் அவரோட மகள் தான் இந்த நாட்டை ஆள போறாங்க என்ற மெசேஜை உலகத்துக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கார். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சின்ன நாடா இருக்கிற வடகொரியா எப்படி இவ்வளவு பெரிய அமெரிக்காவை மிரட்டுறாங்கன்ற. இப்போ வடகொரியாவோட தலைவராக இருக்கிற கிம்யாங் அவர்களாக இருக்கட்டும், அவரோட அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிரான அசாசினேட்ட நட்டமாக இருக்கட்டும், அவர்களை தாக்கி அழிப்பதற்கான தாக்குதலாக இருக்கட்டும், இதனை செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்கா தான் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கையில் அப்படி தாக்குதலை நடத்தினால் வடகொரியாவோட அணு ஆயுதங்கள் பல் தாக்குதலை மேற்கொள்ளும், ஆட்டோமேட்டிக்காக தாக்குதலை மேற்கொள்ளும் என்றால் அது அமெரிக்காவை தான் தாக்குதலை மேற்கொள்ளும். ஆகவே இதில் இருந்து அமெரிக்காவுக்குத்தான் இப்போ வடகொரியாவோட தலைவராக இருக்கிற கிம்யாங் அவர்கள் பதிலடியை கொடுப்பதற்காண்டி இந்த மேட்டத்தை செய்திருக்கார் என்பது வடிவாக தெரியுது. இதில் சின்ன நாடாக இருக்கிற வடகொரியா எப்படி அமெரிக்காவை மிரட்டுகிறாங்கன்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு கிளம்பும். உண்மையை சொல்லப்போனால் இன்னைக்கு தேதியில் வடகொரியாவால் அமெரிக்காவோட எந்த ஒரு மூலையாக இருந்தாலும், அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஒரு எல்லையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் குறிவைச்சு அழிக்க முடியும்.
தாக்குதலை நடத்த முடியும். அது எப்படி என்பதை இப்போ நாங்கள் சிம்பிளாக பார்ப்போம். வடகொரியா கிட்ட இருக்கிற குவான்சாங் 18 மாதிரியான மிசைல்கள் கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே போகக்கூடியது. அப்படின்னா வடகொரியாவில் இருந்து ஒரு பட்டனை தட்டினா அது நேராக அமெரிக்காவோட வாஷிங்டன் இல்லைன்னா நியூயார்க் நகரத்தில் போய் விழும். அந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜியை வளர்த்துருக்காங்க. முன்னாடி எல்லாமே மிசைல்கள் எழுவுறதுக்கு முன்னாடி அதில் எரிபொருள் அதாவது ஃபியூவல் நிரம்ப ரொம்ப நேரமாகும். அதை நிரப்புறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதை அமெரிக்கா சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்திடுவார்கள். எதிரி நாடுகள் எப்படி நடந்தால் அமெரிக்கா தடுத்து நிறுத்திடுவார்கள். ஆனால் இப்போ வடகொரியா சாலிட் ஃபியூல் அதாவது திட எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க. இதை எப்போ வேணாலும் தயாராக வச்சிருக்க முடியும். யாருக்கும் தெரியாமல் 5 நிமிஷத்துலேயே ஏவிட முடியும். தரை வழியாக மட்டும் இல்லாமல் கடலுக்கடியில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவும் அணு ஆயுதங்களை ஏவுறதுக்கு வடகொரியா ரெடி ஆகிட்டார்கள். அமெரிக்காவுக்கு பக்கத்தில் போய் யாருக்கும் தெரியாமல் அட்டாக் பண்ண வடகொரியாவுக்கு ஒரு பெரிய சான்ஸானது இருக்கு. அமெரிக்கா கிட்டையும் ஏவுகணைகளை நடுவாண்டிய சுட்டு வீழ்த்துற வசதி அதாவது மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஆனால் வடகொரியா ஒரே நேரத்தில் 10-15 மிசைல்களை ஏவினா அதில் 1-2 தப்பிச்சு போய் விழுந்தாலே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவானது அங்கே காத்துக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. மிகப்பெரிய ஒரு அழிவை அமெரிக்கா சந்திப்பார்கள். அமெரிக்காவை அடிக்கிற அளவுக்கு வடகொரியா கிட்ட பலம் இருக்கு என்பதுதான் உண்மை. ஆனால் கிம் ஜாங் உன் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. நாம ஒரு தடவை அமெரிக்காவை அடிச்சா அமெரிக்கா தாக்குதலை நடத்தி வடகொரியாவையே உலக வரைபடத்தில் இருந்து அழிச்சிடும் என்பது அவருக்கு தெரியும். இதனால்தான் ஒரு பாதுகாப்புக்காகவும் அமெரிக்காவை மிரட்டுவதற்காகவும் இந்த மாதிரியான ஆயுதங்களை வச்சிருக்கிறாரே ஒழிய மற்றும்படி வடகொரியா எடுத்த உடனே அமெரிக்காவுக்கு எதிரான இந்த அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்ள மாட்டார்கள். ஒன்று கிம் ஜாங் உன் அவர்கள் கொல்லப்படணும் அல்லது வடகொரியாவோட அரசாங்கமே முழுமையாக அழியணும். அப்படி ஒரு தாக்குதலை அமெரிக்கா செஞ்சால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த மிசைல்களானது அமெரிக்காவை போய் தாக்கும். சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மிரட்டல் மாதிரி தெரியலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆபத்து வேறு ஒன்று. உலக வரலாற்றிலே முதல் தடவையா ஒரு நாடு தன்னோட அணுசக்தி கட்டுப்பாட்டை ஒரு மெர்சன் கிட்ட இருந்து ஒரு மெஷின் கிட்ட ஒப்படைச்சிருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். ஒருவேளை ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் காரணமா அதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமா தப்பான ஒரு சிக்னல் கிடைச்சு இந்த ஆட்டோ பைலட் சிஸ்டம் ஆனா என்ன ஆகும்? யாராலையும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. கிம் ஜாங் உன் அவர்கள் உயிரோட இருந்தா கூட அந்த மிசைல்கள் பாயிறதை அவரால் தடுக்க முடியாதுங்கிறது தான் இதுல இருக்கிற பயங்கரமான உண்மை. வடகொரியா இப்போ ஒரு செக்மேட் ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா அவங்க சொல்ற மாதிரியே ஒரு மெசேஜ் தான் இது. எங்களை அழிக்கணும்னு நீங்க நினைச்சா அது உங்களுக்கே கடைசி நாளா இருக்கும் என்ற மெசேஜை தான் இப்ப வடகொரியா கொடுக்கிறார்கள். ஈரான்ல நடந்த அந்த ஒரு சம்பவம் அதாவது சூப்பர் லீடர் கொல்லப்பட்டது கொரிய தீபகற்பத்தில் இருக்கிற அமைதியை மொத்தமா மாத்திரு. ஒரு பக்கம் அணு ஆயுதங்கள் ஆட்டோ பைலட்ல இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் தென்கொரியா இனிமே எங்களுடைய நாடே இல்லைன்னு கிம் ஜாங் உன் அவர்கள் அறிவிச்சிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போரோட விளிம்பில் நிற்கிறோம் என்பது மட்டும் தெளிவா தெரியுது. எப்படி மிடில் ஈஸ்ட்ல போர் நடக்குது, யூரோப்ல போர் நடக்குதோ அதே மாதிரியே இப்ப ஏசியாவிலும் போரானது மூழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா மாறி இருக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வடகொரியாவோட இந்த ஆட்டோமேட்டிக் அணு ஆயுத முறை உலகத்துக்கு வேணுமா இல்ல இதோட பேரழிவுக்கு வழிவகுக்குமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.